அண்டவானே கோயிந்து கோயிந்த சாமியே காத்தால கைடுனே வர சொல்றியா? அந்த வடிக்க மூலையில வாழ மாறாமா யாருகிட்ட போட்ட ஒரு குஞ்சான குஞ்சுக்குள்ளால யாருகிட்ட போட்டோம்
பதினோரு மணில நான் காத்து யாருக்கிட்ட போகன்றாங்க அப்பறம் போய் இல்ல கூட பரவாயில்ல அந்த மாதிரி வாஜியர்கிட்ட போகாத அவங்க மோசமான ஆளுங்க நிறைய ஏறி பாப்பா அது அவங்க கேளு லவ் பண்ணி பாப்பா ஐ லவ் யூ நா உனக்கு தெரியா காதலிக்கிறேன் சொல்லி விட்டுருக்கான்னு கேட்டான் எப்படின்னு சொல்லி விடுறான் ஐ லவ் யூனா ஒரு 10 ரூமுக்கும் ரூமு அந்த ரூம்ல லைட் எல்லாம் எரிஞ்சு நிற்கபடி வெளிசுமா அதெல்லாம் போய் நம்ம 2 பேரும் அங்க உட்காந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முளத்துல ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒரு பாம்பு வரும் அது நுழக்குன்னு வாந்தி எடுத்துட்டு அப்படியே படுத்துக்கும் பாம்பு வீரமா போவான் வரும்போது அப்படியே தெரியாத படுத்துக்கும் அது உனக்கு ரசிக்க தெரியுமா எனக்கு தெரியுமே தெரியுமா சொல்லி விட்டுட்டா விதவிதமா சோபதி கண்ணாடி ஒரு வார்த்தை கேட்க கூடாதா மாடாங்க மலை ஏறி போகுது உனக்கு எல்லாத்துக்கும் இந்த வேலைக்கு ஒத்துக்க வேண்டிய இந்த வேலைக்கு நீ மாடு போது போடியப்பா நீ ஒத்துக்குனேனா 2 நிமிஷத்துல செத்து போயிருவாங்க Hello.
நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா நீ ஒத்துக்கிறன்ற. நான் யாருக்கே போய் ஓக்கட்டி விளையாடு யாரே போய் நான் கேக்கட்டி விளையாடுறதுக்கு ஒருத்திக்கு 4 மாறு வாஜராணி கேட்டு வரேன் வாங்கிருப்பாயா சொல்லியா. ஒருத்திக்கு 4 மாறு ஒருத்திக்கு 2 மாறு. அது எப்படியா 4 மாறே இல்லையா? ஓ ஏப்பா உனக்கு தெரியுமா? ஆட்டுக்கு 4 மாறு, ஆட்டுக்கு 4 மாறு, ஆட்டுக்கு 2 மாறு, கோழிக்கு மாறே இல்லடி. கோலை சுத்தி உங்க அப்பன ஓலி பெரிய ஓட்டம் ஒருத்திக்கு பெரிய வட்டா ஒருத்திக்கு சின்ன வட்டா. இந்த வாட்டில எல்லாம் மண்டல் மயிருந்த தூரமா ஒருத்திக்கு ஓட்டே இல்லையா? என்ன வாக்கம் எப்பா பெரிய ஓட்டம் சாமான்கள் வர நினைச்சா எங்களுக்கு வேற முடியுமா? டேய் போன் ஊசிக்கு பெரிய ஓட்டை, சீல ஊசிக்கு சின்ன ஓட்டை, குண்டு ஊசிக்கு ஓட்டை எழுறி உங்க அப்பன வழியா. சரி ஒரு கண்டிப்பா ஒண்ணும் கட்டிக்கலாம். ஓ பாத்தி கட்டிக்கலாம். சரி பாத்தி கட்டி சொட்டலாம நினைக்க முடியுமா? எது அந்த பாத்தி நீ மூத்திர விட்டா நினைச்சிடும். அதான் சொட்டில்லாத மூத்திர விட்டா நினைச்சிடும். இப்படி எல்லாம் வீண் வார்த்தை போனா போகட்டும். ஆமா, ஒருவேளை நான் ஆத்திரத்துல ஏறிட்டா அப்புறம் நீ ஊருக்கு போயிருவ. வெளியும் போயில முடிச்சுக்கிட்டு ஒண்ணு இல்ல, அந்த முக்காடு போட்டுங்கிற மட்டும் மட்டும் போயிடாது. வீட்டுக்காரிக்கு மொத்தம் கொடுத்தா 3 பல்ல முன்னாடி உடச்சு
தெருல பத்தி அட்டை கொடுத்தோம் நிறைய பத்தி தெருல பத்தி கொடுத்தோம் ஆனால் மாதவான்றா செடியான்றா மாத்தி மாத்தி பேசுறா எப்போ எதுக்காக இந்த உறவு எடுத்து தெரியுமாடி சாமி என்ன சொன்ன என்ன சொன்ன ஏதோ சொன்னிய பேர் என்னன்னா மோகனி ஐயோ என்னால தெரியாது எவ்வளவு நேரம் மோகினிக்கிட்டே சாமி எனக்கு ஆட்டமான லவடம் மனோடா தெரியாது மோகினிக்கிட்டே எவ்வளவு நேரம் ஆச்சுட்டாடே எனக்கு மூத்தம் வருது வாடா வாடா நான் வாடா யாரா சொன்னது மோகினில இந்த பொம்பளை பயப்படாத இது அண்ணனா தம்பி மோகினின்றா ஆமா எனக்கு அழுது கை காலோட மூத்திரம் மோகினின்றா இப்ப நான் எப்படி செக் பண்றது அது யார் சொல்லணும் இடம் அம்மால ஓத்து சொல்லு போய் பார்க்கலாமா என்ன பாக்கிட்ட அப்படியோ கடிக்கு காலை மட்டும் பாக்கணும் இங்க நிக்கிறியா விளக்கு கூட வாடனே ஊம்புக்கு போயா அடி கூட கால் மட்டும் பாருங்க என்னடா வேலை உனக்கு என்னடா வேலை உனக்கு போட சுத்த முன்ன பாத்துக்கியா அந்த எனக்கு தெரியாதா படி தெரிஞ்சிச்சா உனக்கும் காலுக்குது ஆமா ஒரு பக்கம் பெண் பறவை கேக்குதுன்னு கேக்குறேன் ஆமா சாமி சொல்ல கேளோ ஆமா
எங்க அத்தை மகன் அர்ஜுன் பூச்சால என்ன முடியாது. ஆமா உருளைக்கிழக்கே சீலையை கட்டி இருந்தாலும் ஆமா ஆனா பொண்ணாலும் ஆரம்பிச்சு பாப்பாரு. ஓ உருளைக்கே சீலை கட்டிட்டாலும் அது விலைக்கிட்டு பாக்குறவா அர்ஜுனா இல்ல பின்ன அதுக்காக அவர் ஈஸ்வர கோயில் தபத்துக்கு போறாரு. ஆமா அவரு நேரா ஒரே நோக்கத்துல போறாரா. ஓ நம்ம திருப்பி ஓ பாக்கலாம். பெண்ணாசைப்பட்டு மாறிடுறாரா ஒரே மனசோட பராபர பரமேஸ்வரனை கோரி தவம் செய்ய போறாரா. அதுக்காக இந்த உருவம் ஓ மனசை சோதிக்கிறதுக்கு ஆமா ரொம்ப அழகா கரடி கணர் உங்க அத்தை மகன் அவர் போறதுக்குள்ள ஓடி பிடிக்க வேண்டாம். போய் உங்க அத்தை மகனே வளைச்சு பிடிக்கணும் இல்லன்னா எஸ்கேப் ஆயிருவான். முன்னாடி போய் நீ மூஞ்ச காமிச்சா உன்னை பார்த்த உடனே மாறிடணும். அப்படி போய் காமி உனக்கு பார்க்கலாம். ஓ மரகரா
ஆனால் சாமி ஆயிட்டாரு கசன நிறைய ஆயிரும். பேச மாட்டாரு. அவர் முத்து பட்டி போயிருமா? பேச மாட்டாருங்க அவங்க. சாமி ஆனா பொண்ணால கால்களுக்கு பொண்ணான கால்களுக்கு போயிட்டீங்க. குருநாடு குருகுலம் குந்திமக்க இவர்கள் பதுவான சத்திரகுலம் பாண்டவர்கள் 5 பேர். அப்படி 5 பேராக இருந்தாலும் எப்படி என்றால் என் பெரியப்பால் பிள்ளை
101 கவர்கர்கள் என் பெரியப்பா பிள்ளைகள் யாருக்கு? சிவராஜ மகாராஜனுக்கு. என் சிறிய தந்தை யாருக்கு? இதரராஜன். என் தௌபனார் பாண்டுராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்தவர்கள் நாங்கள் 5 பேர் பாண்டவர்கள். அப்படி என்ன செய்தார் என் பெரியப்பா பிள்ளையா? என்ன செய்தார்? தூதனால பகலையாடி நாடு நகரமெல்லாம் வைத்துக் கொண்டு 12 கானகமும் பாரா ஒரு ஐக்காது வாசமும் கழித்து வந்தால் உங்க பண்புள்ள பிறகு பாதி நாடு தார்வேன் என்று சொல்லிவிட்டான் பெரியப்பா பிள்ளை. அதோட விட்டானா எங்க குரு பெரியவோர்கள்லாம் சேர்ந்து எங்க குரு பெரியவோர்கள் முன்பு பத்தினி பாஞ்சாலி என்பவரை மானபங்கம் செய்தார். அப்படி செய்த காலத்தில் நாங்க 9வது வனம் ஓமரிசி வனம், 10வது வனம் பாலர் வனம். இப்ப பாலவனத்திலே பார்த்த இடமெல்லாம் மணலாகவே தெரிகிறது. எப்படி பிழைப்பது என்று எங்க பாட்டனார் அழைத்தோம். வேதவியாசரை அவர்கள் அழைத்த காரணத்தில் என்ன சொன்னார்? பாண்டவர்களே, நீங்க 12 கானகம் கழித்து பாரா ஒரு ஐக்காது வாசத்தை முடித்து பங்குள்ள பிரகாரம் வந்து கேட்டால் பாதி நாடு அந்த துரியோதனை தரமாட்டான். அந்த துரியோதனை தரமாட்டான். அதனால இந்த நீங்க 5 பேரில் ஒருவராக சென்று ஆண்டி வேஷத்தை பூண்டு பாரா பரமக்கடவை கண்டு அந்த இடது கையில் இருக்க பாசி பகடையை வாங்கி வந்தா மட்டும்தான் பங்குள்ள பிரகாரத்தை பாதி நாட்டை வெல்ல முடியும். இல்லாவிட்டா வெல்ல முடியாது சொல்லிவிட்டான் தாயே. அதனால இப்ப நான் ஒரே நோக்கத்தோடு பரமேஸ்வரனை கோரி போகிறேன். நேரத்தில் வந்து நீ என்னை பேச வேண்டாம். ஆமா, பின்ன நான் உனக்கு பெண்டாட்டியே ஆடுறோம். எனக்கு திருப்பி பரிசாமி. சாமி, உனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு சொல்லுது. நானும் பாரா பரமக்கடவை நோக்கி பாசிவனை வாங்க போகிறேன். ஆமா, எங்க பகையாடி அந்த 100 கவர்களையும் சிரமரிக்க வேண்டும். ஆமா, சிரமரித்து எங்க பண்புள்ள பிரகாரம் பாதி நாட்டை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போனா என்ன போயிடும்? ஒரே ஒரு கோலத்தோட போகிறேன். சிவா அரகரா போறானே. அப்புறம் அந்த ஏனம்மா அந்த தாயே நானும் பாரா பரமக்கடவுளை நோக்கி பாசிகளை வாங்குவதற்காக சொல்கிறேன். என் நிலத்தில் இல்லாத பொல்லாத துஷ்டமான வார்த்தைகளை பேசுகிறாயே. ஓம் மரகர மகாதேவா, கண்ணால வாரிசாமி கட்டி மொத்த தாரிசாமி.
ஆனால் சாமி ஆ, ஒரே ஒரு தாரம் என்னை ஒரு கட்டி ஒரு மொத்தம் கொடுத்துட்டு அந்த பக்கம் போ சாமி. ஆனால் நீ ஒரே தார கட்டி முத்தம் கொடுத்தே போன உடனே பாஸ் பார்த்து வாங்கி வந்துடலாம். அப்படி எப்படி உடனே கொடுத்துருவாரு. இல்ல ஆமாதமே இல்ல. இந்த பப்புன்னு ஒரு ஆள் இருந்தா போதும் இந்த ஊருக்கு. எப்படின்னா சாமி அந்த வார்த்தை அடக்கம். பாரா பரமக்கடவுளை நோக்கி பாசி கடை பெற்று போகிறேன். ஆமா நீ அவகிட்ட பேசிட்டு சொல்கிறாய் என்ன இல்ல அவ பாவம் கெஞ்சரா இவளே போய் ஒரே முத்தம் கொடுத்துட்டு போன உடனே வாங்கி உடனே வந்துடலாம். வாங்கி வந்து தரலாம். ஆமா ஆமா பெண்ணி எட்டாத மாங்காளிக்கு எல்லாம் தெரிவிக்கிறாயே. ஆனால் மோகனி எட்டாத மாங்கனிக்கு மாங்கனிக்கு இச்சப்பட்டால் ஆகுமா? அப்படியா? ஆமா நீ எட்டாத ஒரு கனின்றா. ஆமா என்னால ஏறி அடிக்க முடியாது இல்லையா? நான் எட்டாத ஒரு மாங்கனி அந்த எட்டாத மாங்கனிக்கு ஏறி வச்சு நான் அறுப்பா. எட்டாத மாங்கனிக்கு ஏறி வச்சு நான் அறுப்பா. எட்டாத மாங்கனிக்கு ஏறி வச்சு நான் அறுப்பா. ஓமலர் மகாதேவா ஓமலர் மகாதேவா ஓமலர் மகாதேவா கட்டப்படாத பப்புல என் மாலி வாங்க. சரி, மரம் எப்படி அட்டாக் போயிடலாம்? உனக்கு ஆ, நீ என்ன ஊருக்கு ஒரு டேங்க் இது. அடிப்ப அப்படி அப்படியே அடி அடியே வச்சு ஏணி போட்டு அப்படியே வச்சு கட்டி அப்படியே படுக்குன்னு பிடிக்கிறோம். படுக்கின்னு பிடி விடுவாங்க. என்ன பின்ன முன்னாடி தெரிவிக்கிறாரு ஆ, கட்டாத மாங்கனிக்கா. ஆமா என்னவா சும்மா சொல்லினே இருக்கிறாரு. அண்ணா வார வார சமயம் அந்த முத்தத்தாறு சமயம் ஒரே ஒரு தரம் வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடு. ஓமலர் மகாதேவா சாமியா பாரு இந்த பெண்ணுகிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல. ஆமா ஆமா நீ சும்மா வந்து நீ அரகரானாலும் உழப்பாறது இல்ல. நீ என்ன இப்ப செய்யணும் எனக்கு நான் சொல்லி தரேன் அது மாதிரி செய்ய. ஆமா பின்ன பின்னா நான் தப்பாலாம் சொல்றது இல்ல. எனக்கு முன்னாடியே பசங்க ஸ்பீடா இருக்கிறாங்க. ஓமலர் மகாதேவா சாமி எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறது இல்ல. நீ தாயே தந்தை என்ன சொன்னாலும் ஆகிறது இல்ல. என்னன்னு பாத்துட்டு சொல்லி அனுப்பு சாமி. எதனா பண்ணி அனுப்புறேன் பாரு அனுப்பு. ஏன்னா கொஞ்சம் பண்ணியான அனுப்பு. எப்படி
எடுத்துக்க சாமி. ஆனால் சாமி எவ்வளவு நேரம் தாயே தங்கைன்னு சொன்னாங்க கேட்கல. நம்ம வேலை செஞ்ச பேர் தான் ஆசை. அப்படி போகும் போதும் ஆமா என்ன நடந்தது? 4 பேர்ல பேருந்தா என் மகன் ஆம்புலன்ஸ் என்ன நடந்தது தெரியுமா? போகும்போது அவ கழுத்தில் இருப்பது கருப்பு மணியாக என் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த கண்ணுக்கு தெரிய கருப்பு மணி யாரு? சூழ்ச்சி. ஆமா, அந்த சூழ்ச்சி யாரு? யாரு? என் மாமனாய வைகுந்த வாசன் கண்ணனாக இருக்க வேண்டும். அப்படி அந்த கருப்பு மணி கண்ட உடனே உனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது. நீ தாயை தங்கைன்னு சொல்லி பார்த்த ஆகல. கையில இருக்கிற பானத்தை விட்டு துரத்தியாச்சு, மறந்துட்டா. அடுத்து நம்ம போயிடாக்கணும். யாரு வராங்கன்னு பாக்கலாம். ஆகிட்டு ஓப்பர் வரா. பாட்டியா கம்பெனி கூட பாட்டியா அது ஒரு அம்மா செய்யணும். யார் தரமாட்டாங்க தாத்தா?